இறந்தவுடன் விழுந்தாவி பிரிந்த பின்பு மறுஜனனமாகி வந்து உடலெடுத்து அறிவிலார் மறுபிறவி பிறப்பார் என்றும் அமட்டி வெகு பொருட்களெல்லாம் பறிப்பார் ஆண்டே. ஞான வெட்டி சித்தர். மனுஷன் இறந்தவுடன் அந்த ஆவி பிரிந்து போது, பிரிஞ்சதுக்கப்புறம் உடலில் உயிர் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, மறுபடியும் ஜனனமாவது, அதாவது மறுஜனனமாகி வந்து உடல் எடுத்து இந்த உலகத்தில் திரும்ப ஒரு உடல் எடுத்து மறுபடியும் ஒரு பிறவி. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, அறிவிலார், அதாவது அறிவு இல்லாதவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மறுபிறவி பிறப்பார் என்று, அதாவது மறுபடியும் பிறவி ஒன்று எடுத்து இந்த உலகத்தில் பிறப்பாங்க அப்படின்னு சொல்கிறவங்க யாருன்னா அறிவில்லாதவங்க. அமட்டின்னா இவ்விதமாக மற்றவங்களுக்கு சொல்லி அவங்கள ஊக்கப்படுத்தி அல்லது இது போன்ற காரியங்களை அவர்களுக்கு சொல்லி ஏமாற்றி அமட்டி வெகு பொருட்கள் எல்லாம் பறிப்பார் ஆண்டே. இப்படி சொல்லி சொல்லி அவன் சம்பாதிப்பான். அவன் அவங்ககிட்ட இருக்க பொருள் எல்லாம் பறிச்சுட்டு போயிடுவான். இதை மாதிரி நிறைய மூட பழக்கங்களை சொல்லிட்டு அவங்ககிட்ட இருக்க பொருட்களை எல்லாம் பறித்து கொண்டு செல்வார்கள். அது அவங்களுடைய பிழைப்பு. அதனால் மறுஜென்மம் என்பது கிடையாது அப்படின்னு சொல்கிறார். அப்போ வேதாகமம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு மறுஜென்மம் என்பது கிடையாது. இந்த கர்மா தியரி என்பது கிறித்தவத்தில் இல்லை. இங்கே என்ன சொல்லப்படுகிறது, ஒரே ஒரு ஜனனம், ஆனால் மரணம் 2 மரணம். இந்த 2 மரணத்திற்கு முன்பாக 2வது ஜனனம். அப்போ முதல்ல தாயின் வயிற்றுல பிறக்கிறோம், மீண்டும் பிறக்கிறோம். ஆவிக்குரிய பிறப்பு, ரட்சிப்பு. அந்த 2வது பிறப்பு, அதுக்கப்புறம் 2 இறப்பு. ஒன்று உலகத்தில் நம்ம மரிப்பது, அடுத்து நரகத்தில் நாம் மரிப்பது. 2வது பிறப்பு, 2வது மரணம். நரகத்தில் மரிப்பது 2வது மரணம். அதனால் மறு ஜென்மம் என்பது கிடையாது என்று சொல்லுகிறார். அதே மனிதன் ஒரே தரம் மரிப்பதும் நியாய தீர்ப்பு அடைவதும் அப்படின்னு தான் பைபிள் சொல்லியிருக்கு. அப்போ இந்த வாழ்க்கையில் ஒரு பிறப்பு தான். அந்த ஒரு பிறப்பு எவ்விதமாக இருக்க வேண்டும், அதன் மூலமாக நாம் உயிர் தெழுந்து பரலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்பதுதான் வேதாகமம் சொல்லுகிற சத்தியம்.